கர்நாடகாவில் நடந்து வரும் போராட்டங்களால் தமிழகத்தில் இருந்து செல்லும் பேருந்துகள் எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெகநாத். கர்நாடகாவில் வலுத்து வரும் தொடர் போராட்டத்தின் 3வது நாளாக தொடர்ந்து ஈடுபடும் போராட்டத்தின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஓசூர் வழியாக பெங்களூருக்கு இயக்கப்பட்டு வந்த சுமார் 800 அரசு பேருந்துகள் ஓசூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்படுகிறது. இது மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கு இயக்கப்பட்ட வந்த உள்ளூர் பேருந்துகளும் ஓசூர் தமிழக எல்லை பகுதியில் நிறுத்தப்படுவதால் பயணிகள் எல்லை பகுதியில் நிறுத்தி இறக்கி விடப்படுகிறது. இதனால் இந்த பயணிகள் இங்கிருந்து இறங்கி அத்திப்பள்ளி செல்ல சுமார் 1 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிக்கு செல்ல பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர் பணிகளுக்கு செல்வோர் மிகுந்த பாதிப்புக்குள்ளாக. இது மட்டுமின்றி தமிழக பதிவெண் கொண்ட அனைத்து வாகனங்களும் ஓசூர் ஜூஜுவாடி பகுதியில் நிறுத்தப்படுகிறது. தொடர்ந்து ஆனைக்கல் பகுதியில் கன்னட அமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்ததின் எதிரொலியாக தமிழக கர்நாடகா இரு மாநில எல்லை பகுதியில் இரு மாநில காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் அத்திப்பள்ளியில் இருந்து ஜெகநாத்.